மாநில வளர்ச்சிக்கு தேவையான அதிக நிதியை மத்திய அரசு வழங்கிக் கொண்டுதான் உள்ளது. அதனை வைத்து மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மாதிரி மருத்துவமனையை நிறுவுவதற்கான இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஊழியர் அரசு காப்பீடு கழகமும் புதுச்சேரி அரசும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்வு புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருதரப்பு பிரதிநிதிகளுக்கும் முறைப்படி கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் கருத்து மோதல் இல்லை, ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றார். மாநில வளர்ச்சிக்கு மக்கள் நல திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் எண்ணம் என்று குறிப்பிட்ட ரங்கசாமி, ஆளுநரை சந்திக்கும் போதெல்லாம் மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் எனவும் விளக்கம் அளித்தார். பிரதமரை நேரில் சந்திப்பதில் தயக்கமில்லை, இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்கு தேவையான அதிக நிதியை மத்திய அரசு வழங்கிக் கொண்டுதான் உள்ளது. அதனை வைத்து மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றி விடுவதாக தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. தற்பொழுது அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள், நிறுத்தப்பட திட்டங்கள் என அனைத்து முழுமையான செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ரங்கசாமி குறிப்பிட்டார். பேட்டியின் போது சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீடு கழக அதிகாரிகள் உடனிருந்தனர். தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பாஜகவினர் கலந்து கொண்டு ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துடன் தேசிய கொடி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்த தீவிரவாதிகளை முகாம்களையும் அழித்து இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிகள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. ஊர்வலமானது ராஜா திரையரங்கில் இருந்து தொடங்கி நேரு வீதி, காந்தி வீதி, அஜந்தா சிக்னல் வழியாக செஞ்சி சாலையில் முடிவடைந்தது. இந்த பேரணிகள் பாஜக அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார், மாநில தலைவர் செல்வகணபதி, மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ஆனந்த கண்ணன், ஜெயமூர்த்தி, ரவிச்சந்திரன், குணா, பாலசுப்ரமணியம், அருண்குமார், தேவநாதன், பிரகாஷ், செல்வம், பாலமுருகன், சந்தோஷ், முருகன், ராகுல், வீரம்மா, பாக்யா, உமா மகேஸ்வரி, லட்சுமி, மஞ்சினி, முனியம்மா, சித்ரா, கோதை, பச்சையம்மா மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்ட தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துடன் ஊர்வலமாக சென்றனர். இதில் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். உள்துறை அமைச்சரின் தனி செயலராக பதவியேற்றுள்ள பாலாஜி என்கிறார் மதிமாறன் சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் சிறப்பு தனி அதிகாரியாக இருந்த கனகராஜ் பதவிக்காலம் முடிந்துள்ள நிலையில் தற்போது உள்துறை அமைச்சரின் தனி செயலராக பதவியேற்றுள்ள பாலாஜி என்கிறார் மதிமாறன் சட்டப்பேரவைகள் இன்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்கள் பெற்றார். அப்போது சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுவை மக்கள் தமிழ் சங்கம் சார்பில் மாநில அந்தஸ்து வேண்டி பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. புதுவை மக்கள் தமிழ் சங்கம் சார்பில் மாநில அந்தஸ்து வேண்டி முதலியார்பேட்டை தொகுதி பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. தலைவர் சிவசரவணன், துணைத் தலைவர்கள் செல்வமணி, ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் முருகேசன், பொருளாளர் கணேசன், செயலாளர்கள் ஆறுமுகம், முருகன், ரவிச்சந்திரன், ராஜீவ், புண்ணியமூர்த்தி, செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்ட பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றனர். சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் டெல்லியில் நடைபெறும் போராட்டத்திற்கு புதுவை மக்கள் தமிழ் சங்கம் சார்பில் நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். புதுச்சேரியில் நேற்று மேகமூட்டமான வானிலை காரணமாக சண்டே மார்க்கெட் பகுதிகளில் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. புதுச்சேரிக்கு வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் புதுச்சேரி கடற்கரை, அரவிந்தர் ஆசிரமம், ஆவுவல், நோனாங்குப்பம், படகு குழாய் ஆகிய இடங்களுக்கு
சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகின்றனர். காந்தி வீதியில் உள்ள சண்டே மார்க்கெட்டில் பல்வேறு பொருட்கள் குறைந்த விலையில் விற்கப்படுவதால் வெளியூர்களில் இருந்து பொருட்களை வாங்க பொதுமக்கள் வருகின்றனர். வார விடுமுறையான நேற்று வானிலை மேகமூட்டமாக காணப்பட்டதால் வெயிலின் தாக்கம் குறைந்தது. இதனால் சண்டே மார்க்கெட்டில் வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கோடை காலம் தொடங்குவதால் குறைந்த விலையில் காட்டன் துணிகள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்காக பொதுமக்கள் குவிந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஈஸ்ட் நடத்திய வணிக கண்காட்சி நிறைவு விழாவில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி புதுச்சேரி ஈஸ்ட் நடத்திய வணிக கண்காட்சி ஷாப்பிங் சொர்க்கம் 2025 மே 17 மற்றும் 18 தேதி 2 நாட்கள் ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. விழாவில் ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டார். விழாவை துவக்கி வைத்தனர். நிறைவு விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டார். பரிசுகள் வழங்கினர். மேலும் சுற்றுலாத்துறை செயலர் டாக்டர் மணிகண்டன், இயக்குநர் முரளிதரன், மாநகர ஆணையர் கண்டசாமி மற்றும் ரோட்டரி மாவட்ட உதவி ஆளுநர் டாக்டர் மேரி ஸ்டெல்லா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். விழாவில் புதுச்சேரி மத்திய சிறைகள் கைதிகளுக்கான தொழில் பயிற்சிக்காக SPS கல்யாண மெஷின் என்ற இயந்திரத்தை வழங்க நிதி திரட்டப்பட்டது. பெண்கள் தொழில் முனைவோர்கள், கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் நடத்திய கைவினை பொருட்கள், ஆடைகள், நகைகள், உணவுப் பொருட்கள், ஆரோக்கியம் மற்றும் அழகு சார்ந்த தயாரிப்புகள், தொழில்நுட்ப சாதனங்கள், கார்கள், மேசை உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், குழந்தைகளுக்கான போட்டிகள் நடைபெற்றது. சிறந்த ஸ்டாலுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவானது தலைவர் ரோட்டரியன் அனுராதா ராஜகோபாலன் தலைமையால் ரோட்டரியன் மேரி ஸ்டெல்லா, ரோட்டரியன் மகாலட்சுமி மகேஷ், ரோட்டரியன் குளோத்தின் குணசேகர், ரோட்டரியன் மேரி அண்ணா தயாவதி, ரோட்டரியன் ஸ்தரா குமார் மற்றும் ரோட்டரியன் மேரி கலா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். செல்ஃப் ஃபார் ஏ கேஸ், ஷாப் ஃபார் ஏ கேஸ் இந்த நிகழ்வு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதோடு சமூக நலத்தையும் முன்னிலைப்படுத்திய முக்கிய விழாவாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. லஞ்ச ஊழலில் ஈடுபடும் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை உடனடியாக பதவி நீக்கம் செய்த இவர் மீது CBI கோரி கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் தொடர்ந்த இயற்கைக்கு எதிராகவும் தான் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்திற்கு எதிராகவும் சுயநலமாக புதுச்சேரியில் இருக்கும் பல்வேறு 500, 400, 300 ஆண்டுகளை கடந்த மரங்களை தன் அதிகார துஷ்பிரயோகம் செய்த வனத்துறை அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக தன் சுயநலத்திற்காக பல மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார். இன்று பூமி வெப்பமாக கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு வயது முதிர்ந்த மரங்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்படுகிறது. இதனால் மரத்தில் வாழும் சிறிய விலங்குகள், பறவைகள், புழு பூச்சிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு உயர்காற்றான் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் ஏற்பட்டே கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த துறை அமைச்சர் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வனத்துறையை தவறாக பயன்படுத்துவது மட்டுமில்லாமல் அவர் துறை சார்ந்த பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஊசுடேரி, சங்கராபரணி ஆறு, வேல்ராம்பட்டி ஏரிகள் மண் திரட்டு சுமார் 10,000 கோடி மதிப்புள்ள தேங்காய் திட்டு சதுப்பு நிலக்காடுகள், நிலம் கடற்கரை ஆக்கிரமிப்பு, அமைச்சர் பதவியை பயன்படுத்தி சந்தன மரக்கட்டை கடத்துதல், போலி மதுபான தொழிற்சாலை, போதை மருந்து கடத்துதல் என லஞ்ச ஊழலில் ஈடுபடும் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை உடனடியான பதவி நீக்கம் செய்த இவர் மீது CBI விசாரணை கோரி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. தேங்காய்திட்டு கிராம காங்கிரஸ் சார்பில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தேங்காய்திட்டு கிராம காங்கிரஸ் கட்சி சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், விளையாட்டு பிரிவு ராஜராமன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கௌதமன், ராம் சூர்யா, உஷா, உத்ராபதி, கோபாலசாமி, கருணாநிதி, வேலன், சேகர், கணேசன், அருளரசன், பாலு, தமிழ்செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் 5 பேர் மோசடி கும்பலிடம் 1,98,200 ரூபாய் எழுந்துள்ளனர். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த ஆண் நபர் ஆன்லைனில் 73,800 ரூபாய்க்கு தனது தொழில் நிறுவன தேவைக்காக ரசாயன பொருட்களை ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் பல நாட்களாகியும் ஆர்டர் செய்த பொருள் வீட்டுக்கு வரவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை ஏமாந்தது தெரிய வந்தது. தட்டாஞ்சாவடியை சேர்ந்த நபர் 36,000, கிருஷ்ணன் நகரை சேர்ந்தவர் 10,400, கோரிமேட்டை சேர்ந்தவர் 53,000, முத்துப்பிள்ளை பாளையத்தை சேர்ந்தவர் 25,000 ரூபாய் என 5 பேர் மோசடி கும்பலிடம் 1,98,200 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் உழவர்கரை தொகுதிகள் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் புதுச்சேரியில் பாஜக சார்பில் நடைபெற்ற தேசிய கொடி ஊர்வலத்தில் மாணவர்கள், பெண்கள் என ஆர்வமுடன் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீரில் உள்ள பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கும் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளையும் முகாம்களையும் அழித்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் தலைமையில் மூலகுளம் சதுக்கத்திலிருந்து இந்திரா சதுக்கம் பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகம் வரை நடைபெற்ற ஊர்வலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார், மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஏராளமான மாணவர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலம் சென்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய மார்க்கெட் கிளை சார்பில் மாநாடு நடைபெற்றது. பெரிய மார்க்கெட் காங்கப்பிள்ளை வீதி நுழைவு வாயில் அருகில் நடைபெற்ற இம்மாநாட்டிற்கு சிவகுருநாதன் தலைமை வகித்தார். மாநாட்டு கொடியை சுப்பிரமணி ஏற்றி வைத்தார். கிளை செயலாளர் ஜெயமூர்த்தி அறிக்கையை சமர்ப்பித்து பேசினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மாநில துணை செயலாளர் சேது செல்வம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நகர செயலாளர் ஜீவானந்தம், நகர துணை செயலாளர் சசிகுமார், மாநில குழு உறுப்பினர் லதா உட்பட உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். கிளை செயலாளராக சசி என்கிற பிரபாகர், துணை செயலாளராக வேலு என்கிற முகவல், பொருளாளராக வைத்தி, கமிட்டி உறுப்பினர்களாக சிவகுருநாதன், சுப்பிரமணி, லதா, ஜெயமூர்த்தி, பாலா, முத்துலட்சுமி, ராஜேந்திரன், சுப்பிரமணி, மாரிமுத்து, முருகன், சித்ரா, கலைவாணி உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் குபேர் அங்காடியில் அடிப்படை வசதிகளை செய்த மார்க்கெட் முழுவதும் உள்ள நடைபாதைகள் மக்கள் வழுக்கி விழும் நிலையில் இருந்து வருகிறது. இதனை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும். மார்க்கெட் முழுவதும் மின்விளக்குகள் எரியாமல் இருக்கும் சூழலில் உள்ளதா, இதனை உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா. 4வது ஆண்டு பாஸ்ட் 5 சாம்பியன்ஷிப் நெட்பால் விளையாட்டுப் போட்டியை இந்திரா நகர் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் NRK என்கிற ராஜாகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் வாசவி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 4வது ஆண்டு பாஸ்ட் 5 சாம்பியன்ஷிப் நெட்பால் விளையாட்டு போட்டி முதியால்பேட்டை வாசவி இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சீனியர் பிரிவு ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியை அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தின் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி பிரதிநிதியுமான ராஜாகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தேசிய கொடி ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் ராஜாகுமாருக்கு சங்கத்தின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினர். நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ஆம்சூர் நெட்பால் சங்க தலைவர் பார்த்திபராஜன், செயலாளர் அனிதா, தேசிய அமைப்பின் பார்வையாளர் பாரதி, துணை சேர்மன்கள் சிவகுமார், அமுதவாணன், இணை செயலாளர் நாராயணன், சிவபாலன், பொருளாளர் சத்யராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மொழிவாய்க்கால் இயக்கியருக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் புதுச்சேரி வேல்ராம்பட்டில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேலுசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் காரணி பாரதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் புதுச்சேரி, அமைப்பாளர் அழகர், தொழிற்சங்க தலைவர் ரமேசோ, வேசிக முதலியார்பேட்டை தொகுதி செயலாளர் சரவணன்,
புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர் படை தலைவர் பாவடராயன், புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக செயலர் புதுவை தமிழ் நெஞ்சன், புதுச்சேரி படைப்பாளர் இயக்க நிறுவன தலைவர் ஆறு செல்வம், புதுவை தமிழ் சிறகம் சுகுமாரன், புதுவை மக்கள் தமிழ் சங்க துணைத் தலைவர் செல்வமணி, தமிழ் தேசிய பேரியக்கத்தினர் சத்தியமூர்த்தி, மோகன்தாசு ஐயா முருகவேல், பாபு அன்பு நிலவனன், அரங்கத்துறை மகளிர் ஆயம் பிரியா, தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன், பேராசிரியர் ஆனந்தன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 166 மாணவர்கள் தேர்வு எழுதி 166 மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலத்தில் இயங்கி வரும் பாலாஜி மேல்நிலைப் பள்ளிகள் 2024-25 கல்வி ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 166 மாணவர்கள் தேர்வு எழுதி 166 மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவை மாநிலத்தில் முதலிடம் 500க்கு 497 மதிப்பெண்கள் பள்ளி அளவில் முதலிடமும் 500க்கு 497 மதிப்பெண்கள் தீபஸ்ரீ என்ற மாணவி பெற்று சாதனை படைத்துள்ளார். மாநில அளவில் 3ஆம் இடமும் பள்ளி அளவில் 2ஆம் இடத்தையும் சோபனா என்ற மாணவி 500க்கு 495 மதிப்பெண்களும், பள்ளி அளவில் 3ஆம் இடத்தில் அஸ்வினி மற்றும் தஷ்யா ஆகிய இரு மாணவிகளும் 500க்கு 492 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர் ஆங்கிலத்தில் 1, அறிவியலில் 9, சமூக அறிவியலில் 6, மேலும் தமிழில் 99 மதிப்பெண்கள் 3 மாணவர்களும், கணிதத்தில் 99 மதிப்பெண்கள் 2 மாணவர்களும் பெற்றுள்ளனர். 450 மதிப்பெண்களுக்கு மேல் 56 மாணவர்களும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 101 மாணவர்களும் பெற்ற நகர்ப்புற பள்ளிகளை விட கிராமப்புறத்தில் இமாலய சாதனையை படைத்துள்ளனர். மேலும் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் பாலாஜி மேல்நிலைப் பள்ளி சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. டிஸ்டன்ஸில் 126 மாணவர்களும், முதல் வகுப்பில் 157 மாணவர்களும், 450 மதிப்பெண்களுக்கு மேல் 56 மாணவர்களும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 101 மாணவர்கள் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.